ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாஸ் கடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை கிரேவி விறகடுப்புல செய்யறே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம காடை கிரேவியை விறகடுப்புல தான் செய்ய போறோம். இப்போ விறகடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் சூடு வச்சிருக்கேன். இப்போ காடை கிரேவி செய்ய நல்ல சட்டி காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். இதில் நம்ம வந்து காடை கிரேவிக்கு வந்து எந்த விதமான ஹெவியான மசாலாவும் சேர்க்கல. நல்லெண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கேன். நான்வெஜ் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி நல்லா பழமாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கடையில் காடை கிடைக்குது. சிக்கன் கடையில் நீங்கள் காடையை நல்லா ஸ்லைஸாக வெட்டி வாங்கிடலாம். இதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சிக்கனோட இந்த காடை சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காடை கிரேவிக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, ஹெவியான மசாலா எதுவுமே சேர்க்கல, மிளகாத்தூள் மஞ்சள் மட்டும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்கு. ஏன்னா அந்த நான்வெஜ் ரெசிபிக்கு எல்லாமே வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். அடுத்ததான் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன், கலர் நல்லா இருக்கும். சிக்கன்னாலே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததா வெங்காயம் தக்காளி வதங்க முன்னாடி இஞ்சி பூண்டு போட வேண்டாம், ஏன்னா அந்த வாசம்லாம் போயிடும். அதனால எங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். காடையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த காடையை இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காடையை எல்லா நான்வெஜ்லையுமே தண்ணி வரும், அது நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதை குக்கர்ல எல்லாம் நம்ம காடை இது வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா அடுப்புல வெந்துடும் நல்லா. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம். இது இருக்கு, கிரேவி ஆயிருக்கு. நம்ம இதில் பச்சை மிளகாத்தூள் எல்லாம் காரசாரமாக சேர்த்துருக்கு. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருக்கு, வெறும் தேங்காய் மட்டும்தான், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சாதத்துக்கு தேங்காய் கொஞ்சம் சேர்த்தோம்னா கிரேவி கொஞ்சம் நல்லா கூட வரும். இதை சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். இல்லை தேங்காய் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ண மாதிரி செஞ்சுக்கலாம். அது வந்து வெரைட்டிஸ் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் அது டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கிரேவி ஆகணும் தேங்காய் சேர்த்துருக்கேன்.
இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் உப்பு சேர்த்தேன், அதை காட்டல. கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் கூட சாப்பிட்றது இருந்தால் கூட தேங்காய் கூட சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் தூக்கிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி தழையை தூக்கிக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான காடை கிரேவி நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கிரேவியை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சேர்க்கலைன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸு, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.